உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு நிறைய யூனிக்கா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், மற்றவர்களை தன்வயப்படுத்தி பேச்சால் மயக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய ஆமா, ஏன்னா சந்திரன் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார், நல்லா படம் கட்டுவார். மாதிரி சந்திரனின் ஆளுமை தன்னகத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தோடு விளங்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்கும், என்னவெல்லாம் நிகழ காத்திருக்கிறது. எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நட்சத்திரநாதனை வச்சு பேசலாம் அப்படி. இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்குலாம் நம்ம நட்சத்திரநாதன் அங்கங்க தினமும் ஊர் சுத்திட்டு இருக்காரா, ஒரு இடத்துல இருந்தா தானே அந்த இடத்த வச்சு பேச முடியும். ஒவ்வொரு இடத்துலயா இருக்கிற வச்சு என்ன பேசுறது? சரி வாங்க, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தா, இந்த தடவை விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை இனிதே நட்சத்திரநாதன் துவங்கி இருக்கிறார் இந்த மாதம் இல்லையா. ஸோ போன மாதம் துலாம்ல இருந்து துவக்கினாரு, பயங்கரமா செலவு வச்சார். இந்த விருச்சத்துல இருந்து தொடங்குறாரு, என்ன பண்ண காத்திருக்கிறாரோ நண்பன் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ப்போம். சந்திரனை வந்து அப்படி லைட்டா ஒதுக்கி வச்சிருங்க. ஆனா மற்ற 8 பேர் இருக்காங்களா நம்மளை வந்து ஆதரவு கரம் நீக்கி தூக்கி விடுறதுக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்திரவை கிட்டத்தட்ட ராசிநாதனுடைய பொசிஷன் வாவ் சூப்பர், வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டு இருக்காரு சுக்ரன். இல்ல இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தாரு, ஆனா குருவோட இருந்து ஏதோ நிறைய பினான்சியலா ஸ்ட்ரகிள் உண்டாக்குனாரு. இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை எப்படி மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்ற மாதிரியான நிறைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பார். அடுத்து 4ஆம் இடத்துல போய் ட்ராவல் பண்ணி அது கேதுவோட போகும்போது தேவையில்லாத மன ரீதியான சில குழப்பங்களை, சில விளைவுகளை, எப்படி சொல்கிறது, வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும். அப்புறம் நான் சொன்னால் நீங்களாம் சொல்லுவீங்க, நான் நெகட்டிவாக சொன்னால் நெகட்டிவாக சொல்கிறீங்க, பாசிட்டிவாக சொன்னால் நடக்கலான்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து எது இருக்கோ அதை சொல்லிடுறேன். இந்த தடவை கொஞ்சம் தேவையில்லாத மன குழம்பல்களுக்கு ஆளாவீர்கள். குழம்பல்களுக்கு ஆளாவீங்களா? இல்லை, மனசை நீங்களா போட்டு குழப்பிக்குப்பீங்க. ஏன்னா காலபுருஷன் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடமே மனதை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் நட்சத்திரநாதன் ட்ராவல் பண்ணும்போது மன ரீதியான சில குழப்பங்களை, தேவையில்லாத சில தடைகளை, தேவையில்லாத சில பிரச்சனைகளை கரெக்டாக பண்ணிட்டோமா, அந்த படத்தை சொல்லுவான்ல பண்ணியார், நான் சரியாக பேசினேன்னா அப்படின்ற மாதிரி இந்த தடவை அப்படியே யோசிச்சுக்கோங்க. இந்த வடிவேலெல்லாம் கேது ஓகே, கைப்பிடிச்சில்த்தியான மாதிரியே கேட்டே இருக்க போறாரு. அந்த எல்லாம் கத்திட்டு போறாங்களே அதெல்லாம் நம்ம கூட இருக்கிறது தான். ஓகே, கிளியர். ஸோ இந்த தடவை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சலனங்கள் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. 2வது விஷயம், திட்டமிட்ட காரியங்கள், 3ஆம் இடம் திட்டமிட்டு பண்ணக்கூடிய காரியம், திரும்ப அது போகும்போது திட்டமிட்ட காரியங்கள் ஏதாவது ஒரு தொய்வு நிலை, இல்லை அது நடக்காமல் போகிறது, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு வழியை மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி எதுவும். ஸோ இந்த தடவை நான் ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்காகையோ இல்லை நம்ம ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காண்டியோ நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலை இந்த தடவை கிரகம் உங்களுக்கு உண்டாக்க தயாராக இருக்கிறது. ஓகே, ஸோ நட்சத்திரநாதன் எப்பயுமே ஓரளவுக்கு பண்ணுவார் அப்படின்னாலும் கூட மேக்சிமம் ராசிநாதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது ஒரு பெரிய பலத்தையும் ஒரு பெரிய நம்பிக்கையும் விதைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ ராசிநாதன் இந்த தடவை அமர்ந்திருக்கிற பொசிஷன் எல்லாமே 4ஆம் இடம், அதுக்கப்புறம் 3ஆம் இடம். இந்த சினாரியோவில் இருக்கும்போது 3ஆம் இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதனோட சேர்ந்திருப்பார், நிறைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், நிறைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அதிகரிக்கும், நியூவாக ஒரு நிறைய விஷயங்கள் செயல் போடுறது. நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து டெய்லி வருமானம் வரக்கூடிய வேலை செய்து கூடிய, ஒரு பூ விற்கிறீங்க, ஒரு பழம் விற்கிறீங்க, ஏதோ ஒன்று டெய்லி ரொட்டீனாக நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்லை கடல் சார்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பணி நீங்கள் சொந்த தொழில் பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்லை டெய்லி ரொட்டீனாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி கவர்மெண்ட் சர்வெண்ட் தவிர இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர்கள் அனைவருக்குமே இந்த தடவை புதிய திட்டங்கள், புதிய வாய்ப்புகளை நீங்கள் உங்களுடைய மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு நேரமாகத்தான் திகழது. ஆனால் அது ப்ளஸ்ஸா மைனஸான்றது யார் செக் வைக்க போறா? இந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியன் செக் வைக்க போறார். கிளியர்? அப்போ 4ஆம் இடத்துக்கு சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு, சூரியனுடைய வீட்டுக்கு வரும்போது கேதுவோடு சேர்ந்த இந்த நட்சத்திரநாதன் சுக்ரன் கேது 3 விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். தயவு செஞ்சு பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். சுக்ரன் அப்படின்னாலே மனைவி, சுக்ரன் அப்படின்னாலே பெண் தோழி, சுக்ரன் அப்படின்னாலே வந்து யாரெல்லாம் அக்கா தங்கச்சி சொல்றது தான் சுக்ரன் தான். அப்போ அவர்களுக்கிட்டும் ஏதோ ஒரு கிளாஷை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்க கண்டிப்பாக காலம் உங்களை இயக்கும். அதுக்கு ஒன்றை பண்ணலாம், பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டோன்னா அது அப்படியே இந்த பக்கம் மாறி, நான் எப்பயுமே சொல்கிறேன், பிளானட் நியூட்ரல் மாதிரி. நீங்கள் எந்த பக்கம் அதை இயக்குகிறீர்களோ அந்த பக்கம் அது இயங்க ஆரம்பிக்கும்.
அப்ப எந்த பக்கத்தை நம்ம இயக்கணுன்ற கிளாரிட்டி வந்துச்சுனாலே நம்ம லைஃப்ல ஜெயிச்சிடலாம். நான் இல்லை எந்த ஜோசியக்காரங்களும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. கிளியர்? ஸோ இந்த தடவை என்ன பண்ண போறீங்கன்னா, நிறைய பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக, அவர்களின் அனுகிரகத்தின் மூலமாக, அவர்களுடைய ஆளுமையின் மூலமாக இந்த தடவை கொஞ்சம் உங்களுக்கான மனசஞ்சலங்களிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க காலம் தயாராக இருக்கிறது. அதனால பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக இன்ட்டு போட்டு புள்ளி போட்டு வச்சுக்கோங்க. நிறைய ரிஷபராசிக்காரர்கள், எக்ஸ்பெஷலி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் எப்பயுமே இந்த ரோகிணின்னு வந்துச்சுனாலே எனக்கு தெரிந்த 5ஆம் வீடே கன்னி வீடா வரும். 100க்கு ஒரு 75 பேராவது இல்லை ஒரு மினிமம் ஒரு 50 தாண்டி கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். கன்னிப்பெண் வழிபாடு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இந்த சுமங்கலியை கொண்டாடக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருந்தாதான் ரோகிணியில் உங்களோட நட்சத்திர புள்ளியே உழும். இந்த தடவை கேதுவோடு சேரக்கூடிய இந்த நட்சத்திரம் அதை இன்னும் அதிகரிப்பார். ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஜுவாலை வரும். எங்கேயோ இருந்து ஒரு கரம் உங்களை பிடிச்சி உங்களை தூக்கி விடும். அதுவும் கன்னி பெண்ணோட எனர்ஜி, கன்னிமார்களுடைய எனர்ஜி எல்லாம் சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி வாராகியோடது, புவனேஸ்வரியோடது, ராஜமாதங்கியோட அமைப்பெல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. இந்த தடவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு உக்கிர தெய்வத்துடைய வழிபாடு தேவைப்படுது. அப்போ கண்டிப்பா நீங்க இந்த தடவை செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுடைய குலதெய்வத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா லைஃப்ல வரக்கூடிய எல்லா தடைகளும் கண்ணுக்கு முன்னாடியே அப்படின்னு காணாம போறதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எங்களுக்கு குலதெய்வமே தெரியாட்டி ஒண்ணும் பண்ணாதீங்க, பெண் தெய்வத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தலையில் பிறைசூடிய அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் எஸ்பெஷலி சிவனோடு அமர்ந்திருக்கக்கூடிய சக்தியை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச பள்ளியற பூஜையை பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வாய்ப்பாக இந்த முறை மலர காத்திருக்கிறது. ஓகே, ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை முதல் 15 நாட்கள் உங்களுடைய புது முயற்சி, புது முயற்சி, வியாபார விருத்தி, வியாபாரத்திற்காக சில புதிய பிஸ்னஸ் போடுறது, டாக்குமெண்ட் போடுறது, இதெல்லாம் பண்ண போறீங்க. ஆனால் போடுற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கரெக்டாக தப்பான்னு யோசிச்சு போடுங்க. வேற விஷயத்துக்காக நீங்க போட்டு மாட்டிக்காதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேதுவோட சஞ்சாரம், நட்சத்திரநாதன் கேதுவோடைய காம்பினேஷன் ஓரளவுக்கு டீப் நாலேஜை கொடுக்கும், இல்லை டீப் தடையை கொடுக்கும். ரெண்டுமே கொடுக்க போகுது. அதனால அது டீப் நாலேஜை கொடுக்கறதுக்கு நீங்க இறை வழிபாட்டின் மூலமாக மட்டும்தான் அதை இயக்க முடியும். நீங்க ஆமான்னு சொன்னாலும் சரி, இல்லை அதிமேதவியா பேசினாலும் சரி, இல்லை பிரபஞ்சம் சயின்ஸு அது இது என்ன வேணா நீங்க உருட்டினாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது. கண்டிப்பாக ஏதோ ஒரு பெண்கள் மூலமாக சின்ன சின்ன ஒரு மனவேதனை அடையக்கூடிய நேரமாகத்தான் இருக்கிறது. பார்த்து கவனமா பக்குவமா நடந்துக்கங்க. அப்ப என்ன பண்ணும், வீட்டுல ஒய்ஃபா இருந்தாலும் வாயை தரக்கூடாது, அக்காவா இருந்தாலும் வாயை தரக்கூடாது, தங்கச்சியா இருந்தாலும் வாயை தர. உடனே நான் வந்து ஃபெமினிசம் பேசுறேன், எனக்கு கீழே கமெண்ட் போடக்கூடாது. ஓகேவா? நான் எப்பயுமே ஃபெமினிசம் பேசுறதே இல்லை. ஒட்டுமொத்த ஆண்களுக்கு தான் அண்ணன் அண்ணன் தான் கத்திட்டு இருக்கேன். இந்த தடவை கொஞ்சம் அன்னிமார்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சேர்த்து சொல்றேன். கவனமா இருங்க. வீட்டுல சண்டை சச்சரவு வந்தா அது இந்த நேரத்துக்கானது அப்படின்னு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை கொடுக்கலாம். போட்ட இதெல்லாம் இந்த இவ்வளவுதான். அடுத்து நட்சத்திரநாதன் அப்படியே கொஞ்சம் தாண்டி புதனோட வீடான கன்னி வீட்டுக்கு போகும்போது எல்லாமே மாறப்போகுது. புரட்டாசி மாசத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போறீங்க. திரும்ப எகெயின் செல்வ நிலையில வேற லெவல்ல இருக்க போறீங்க. நிறைய புதிய வீடு மாற போறீங்க, புதிய வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, வண்டி வாகனம் சேர்க்கை எல்லாம் நடக்க போகுது. இந்த தடவை கொஞ்சம் நிறைய கோவில்னு சுத்த போறீங்க. ஒன்னா கோவில்னு சுத்திட்டீங்கன்னா சக்சஸ் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன தடைன்னு ஏதோ ஒரு இடத்துல ஃபேஸ் நெக்ஸ்ட் நாளைக்குன்ற மாதிரி ஒரு டிலேயான ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கலாம். அவ்வளவுதான். ஸோ நிறைய பேருக்கு இந்த தடவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு போன தடவை வந்து சுக்கிரன் உட்காந்துட்டார்ல, குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. முடியும்னா குருவாயூர் கிருஷ்ணனை, குருவாயூர் கண்ணனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லையா, இருக்கவே இருக்காரு, விக்னங்கள் எல்லாம் தடை செய்யக்கூடிய நம்பாளு கூப்பிட்டாலே வந்து நினைச்சாலே வந்து உட்காந்துருவாரு. விநாயகர் சதுர்த்தி வேற வருது. அதனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை அதுவும் அஸ்த நட்சத்திரத்திலேயே வருது, உங்களுடைய நட்சத்திரத்தோட தாக்கத்திலேயே வருது. மறக்காம ஓம் தும் தூமகேதுவே நமக, ஓம் தும் தூமகேதுவே நமக, ஓம் தும் தூமகேதுவே நமக, இந்த ஒரு ஸ்லோகத்தை எந்த வயது இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வழிபாடு செய்து பாருங்கள். இந்த மாதம் தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே, நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தால் சின்ன சின்ன ஒரு டிலே வரலாம். இல்லை மிஸ் சொல்றது புரியாம இருக்கலாம். இல்லை டக்குன்னு நம்மளே அழிச்சிட்டு தப்பா கொஞ்சம் கணக்கு போடுறது மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது. எதுக்கு, மாசம் நிறையா இருக்குல்ல, பார்த்துக்கலாம். நீங்க 20 வயதை தாண்டி இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களா இருந்தால் செய்யற தொழில கொஞ்சம் கவனமா இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வருது, வந்துகிட்டே இருக்கும். 16ஆம் தேதிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து உங்களுடைய ஒரு நம்பிக்கையின் மூலமாக, ஒரு வழிபாட்டின் மூலமாக செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க தான் கிங்கா நிற்பீங்க.
தவறான ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். அதை கேது அங்கே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் எப்படி மேடம் அதை செலக்ட் பண்றதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, மேல இருக்கிறவங்க கையில கொடுத்துட வேண்டியது. அப்ப எந்த ஒரு செயல் தொடங்குவதற்கு முன்பும் இந்த தடவை குருவாயூர் கிருஷ்ணனையும் சிவனையும் வழிபாடு செய்து விட்டு நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த 5ஆம் இடத்துல இன்னைக்கு இப்ப பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த செப்டம்பர் மாசம் முதல் ஒரு 14 தேதி வரைக்கும் 13 தேதி வரைக்கும் மிஸ்டர் செவ்வாய் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப முருகன் மேல பாரத்தை போட்டு நீங்க பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காரியமாக இருக்கும். அப்போ 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்களே, 45 வயசு வரைக்கும் இருக்க ரோஹி நட்சத்திரம் முருகனை பிடித்துக் கொண்டிருக்கீங்களா இந்த மாதம் முன்னுக்கு வந்து விடுவீர்கள். ஓகே, நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்க ரோஹி நட்சத்திரக்காரர்களா இருந்தா டாக்குமெண்ட் விஷயத்துல கவனம் தேவை, கையெழுத்து போற இடத்துல கவனம் தேவை, பேச்சுவார்த்தையில கவனம் தேவை. புதன் அதெல்லாம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்க நட்சத்திரம் அதோட அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் போயிடுவாரு. திரும்ப ஒரே ஒரு நாள் இல்ல 2 நாள் அப்படின்ற மாதிரி நட்சத்திரநாதனோடு புதனுடைய கனெக்டிவிட்டி வித் கேது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஓகே, ஹெல்த்ல பாத்தீங்கன்னா ஒரு பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. என்னதான் 4ஆம் இடத்துல கேது உட்காந்து கொஞ்சம் சுகஸ்தானத்தை அப்படியே அடி வாங்கினாலுமே கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் அதிகரிக்க போகக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் மனசை போட்டு நீங்களா படுத்திக்காதீங்க. இயல்பாவே ரோகிணினாலே கொஞ்சம் மனசு ஏதோ ஒரு இடத்துல சொல்லப்போனா இருக்கிற எல்லா திருவோணத்தை விட அஸ்தத்தை கம்பேர் பண்ணும்போது ரோகிணி தான் அப்படியே கண்ணனோடுது சொல்லிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா எனக்கு என்ன அப்படின்னு ஜாலா சுத்திட்டு இருக்கிற நட்சத்திரம் தான் ரோகிணி. இந்த உங்களையே ஒரு லைட்டா ஷேக் பண்ற மாதிரி நிகழ்வுகள் 16ஆம் தேதிக்கு மேல் நடக்கலாம். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்க நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல எல்லாமே நல்லா இருக்குன்ற போது நான் சொன்ன எதுவுமே படிக்க போறது இல்லை. உங்களுக்கு இயற்கையாவே பிளஸிங் இருக்குன்ற மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம் உங்களை வலுவேற்றி நல்ல விஷயங்களை நோக்கி உங்களை ஈர்த்து கொண்டு போய்விடும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த வழிபாடை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமான வாழ்வியல் காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்னா வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். அதே மாதிரி கண்ணனுடைய வழிபாடு உங்களுக்கு கவலைகளை மறக்க செய்ய வழிபாடாக இருக்கு. 16ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பாக முருகனை பிடித்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள், எஸ்பெஷலி ரோஹி நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது ஒரு மாதிரியான சில ஹெல்த் இஷ்யூவையோ சில வேலைகள் சில பிரச்சனையோ சில விரயங்களையோ உண்டாக்கி விடலாம் என்ற அடிப்படையில் தான் சொல்றேன். முருகனை பிடிச்சுக்கோங்க, முன்னுக்கு வந்துருவீங்க. ஓகே, இந்த தடவை ரோஹி நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய மயில் பார்ப்பீங்க. நிறைய மயில் பார்க்கும்போது பார்க்கறது மட்டும் இல்ல, மயில் அகவக்கூடிய சத்தத்தை கேட்பீர்கள். சும்மா பார்க்கறது வேற, மயில் கத்தும்ல மயில் அகவும்ல, அந்த மாதிரி மயில் அகவக்கூடிய சத்தம் இந்த உங்க காதுல விழுந்தாலே யோசிச்சுக்கோங்க, நான் இருக்கேன், பிரபஞ்சம் உங்களை தூண்டிவிட காரணமாக இருக்கிறது. முருகன் கை அப்படியே உங்க முன்னாடி நிக்குது. இந்த மயில் சத்தத்தின் மூலமா நான் இருக்கேன்னு குகன் சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா குகான் தான் அந்த மயில் கூவும். குறைகள் எல்லாம் களையக்கூடியவன் தான் குகனுடைய அருளால் கண்டிப்பாக ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமா இருக்கு. டாக்குமெண்ட்ல கவனம், பேசுகிற வார்த்தையில் கவனம், தேவையில்லாம மனசு நீங்களா போட்டு குழப்பிக் கொள்கிற விஷயத்தில் கவனம். எல்லாமே சரியா போகுது. இறை வழிபாட்டின் மூலமாக மட்டுமே கடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிய மலர காத்திருக்கிறது.